வணக்கம் உலகம் வாழும் அனைத்து மக்களுக்கு வணக்கம். கனடாவில் அப்புள் மரம் பார்க்க போகிறீங்களா? அப்புள், அதாவது இது வெள்ளை அப்புள் பாருங்கள், காய்ச்சி இருக்குது எப்படி என்று பாருங்க. சும்மா அந்த மாதிரி காய்ச்சி தொங்குதா, எப்படி காய்ச்சி பாருங்க, சும்மா அந்த மாதிரி காய்ச்சி இருக்குது. இது நான் எக்கச்சக்க வந்து புடுங்கி இந்த கீழே விழுது, நிலத்தில் விழுது, காய்ச்சி இந்த பாருங்க எவ்வளோ விழுத்துட்டு உருண்டோண்டு போகுது விழுத்து அந்த மாதிரி காய்ச்சி இருக்குது. எங்களோட ஊரில் மாங்காய் காய்க்கிற மாதிரி இதில் இப்போ 1-2 பிடுங்கணும், இல்லை சனவெல்லாம் புட்டிங் கொண்டு போயிட்டுது. நானும் வைக்கச்சுக்கா புட்டிங்கிட்டு போய் 2 புட்டுங்க போகிறேன், புட்டிங்கி சாப்பிட்டு கொண்டு போனால் நல்லா. இதில் என்ன ஸ்பெஷலுன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்டு செமிக்க இல்லைட்டா அந்த பாருங்க பிட்டிய காய் பிட்டிச்சா இருக்குது அந்த மாதிரி. சூப்பர், அப்படி இருக்கட்டும். வேறுங்க அள்ளி காய்ச்சி வச்சுருக்குது, கொட்டி காய்ச்சி வச்சுருக்கு. நிறைய எக்கச்சக்கம் ஒரு சின்ன மரம் தான் ஒப்பட காயண்டு வேறுங்க அம்பாடி. ஆனால் ஒரு தரம் பிடுங்க மாட்டாங்க, புரோட்டாவில் ஓரம் பிடுங்கி எல்லாம் பிடுங்கிட்டாங்க 15 விட அந்த இதெல்லாம். நான் வந்து எக்கச்சக்கம் பிடுங்கி வீட்டை வச்சுக்கிறோம். தொங்கல்ல பாருங்கள் உப்பட காயண்டு அப்புள் ரோட்டோரை நிற்குது. வீட்டில் வச்ச மரங்கள் இது வந்து இந்த கடையில் வேண்டலாம். இப்போ இந்த மரங்கள் இப்போ வெயில் காலங்களுக்கு போய் வேண்டிக்கொண்டு வந்து வீட்டை வச்சு விட்டால் சூப்பராய் சாப்பிடலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இதை வந்து சாப்பிட்டீங்கண்டா வயிற்றில் எதுவும் பிரச்சனைண்டா சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த மாதிரி ஒரு அரை மணத்தில் வயிற்றில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனை கிளியர் பண்ணிடும். சும்மையாக தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ பாருங்க கொண்டு வேண்டி 2 பிடிங்கினான். புளிப்பும் இனிப்பும் இருக்குது. அப்பா எந்த குடிசையும் போட தேவையில்லை, எந்த வருத்தத்துக்கு. இந்த கொய்யாக்காய் சாப்பிட்டீங்கண்டா, கொய்யாக்காய் இல்லை, இது அப்பளை சாப்பிட்டீங்கண்டா சும்மா வயறு கிழிக்கிறாகும் அந்த மாதிரி. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே.